Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics exercise 3.1. Okay, good. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ரீட் பண்ணு அந்த கொஸ்டினை. ஓகேயா, குட். பொறுமையாக நிதானமாக ரீட் பண்ணு, புக்கை பக்கத்தில் வச்சுக்க. வேர்ட் ப்ராப்ளம். ஓகே, அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எக்ஸுன்றது 100 பிளேஸ் அப்படின்றது மாதிரி டிஜிட் எடுத்துக்கிறேன். எக்ஸுன்றது டிஜிட்டை 100 பிளேஸ்னு எடுக்கிறேன். ஒய்ன்றது டிஜிட்டை 10th பிளேஸ்னு எடுக்கிறேன். இசட் அப்படின்றத டிஜிட்டை யூனிட் பிளேஸில் எடுக்கிறேன். அப்போ எக்ஸு ஒய் இசட்டுன்றது டிஜிட்டுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். பிளேஸ் வேல்யூன்றது வேறு. எக்ஸுக்கு வந்து 100, ஒய்க்கு வந்து 10th பிளேஸ் வேல்யூ, இசட்டுக்கு வந்து யூனிட் பிளேஸ். சம் ஆஃப் இட் டிஜிட்ஸ் அப்படின்னு கொடுத்து 11 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேயா, குட். நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு எழுதினோம்னா, ஒரிஜினல் நம்பர் அப்படின்றது எப்படி இருக்கும்? அதாவது 100 எக்ஸ் ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு வராது வேண்டிய தேவையில்லை. இதுதான் ஒரிஜினல் நம்பர். ரிவர்ஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு நம்பர்னு. அப்போ அப்படியே ரிவர்ஸில் பண்ணு. எக்ஸ் ப்ளஸ் 10y ப்ளஸ் 100 இசட், இது ரிவர்ஸ்டு நம்பர். நானாக எடுத்துக்கிட்டேன் இது. ஓகேயா, குட். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன் கிவன் கொடுத்துருந்ததுலேருந்து. நெக்ஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணு. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. அவன் சொல்லியிருப்பான், என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. ரிவர்ஸ்டு நம்பர் இஸ், அதுக்கு முன்னாடி இது வேணால் தெரிஞ்சுக்கோ. 325 ஒரு நம்பர் எடுக்கிறோம். அதை பிளேஸ் வேல்யூ வச்சு பிரித்தோம்னா 3 × 100 + 2 × 10 + 5 அப்படின்னு பிரிக்கலாம். இதைத்தான் நான் இங்கே பிரிச்சிருக்கேன். எக்ஸுக்கு போல் 3 அந்த மாதிரி பிரித்து காட்டியிருக்கேன். புரியுங்களா? இப்படி தான் பிரித்து காட்டணும். 300 + 20 இப்படி ஆட் பண்ணி பார்த்தா என்ன வந்துடும்? 20 + 5 னா 325 வரும். இது தான் 3 டிஜிட் நம்பர் பிரிக்கிறது. இப்படி 2 டிஜிட் நம்பர் அப்படின்னா 10x + y அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, ரைட். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ரிவர்ஸ்டு நம்பர் இருக்குல்ல, அது ஈக்குவல் டு 56 மோர் தேன் ஒரிஜினல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபார்மர் நம்பர் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரிஜினல் நம்பர் சொன்னாலும் சரி. அப்போ கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம்ல. செகண்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ரிவர்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 46 ப்ளஸ், சாரி முதல்ல தப்பாக சொல்லிட்டோனோ, 46 ப்ளஸ் 5 டைம்ஸ் ஆஃப் ஃபார்மர் நம்பர் அப்படின்னு அர்த்தம். 46 மோர் தேன் 5 டைம்ஸ் ஆஃப் ஃபார்மர் நம்பர் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுத்துருக்கும். பார்த்துக்க, ரீட் பண்ணு கொஸ்டினை. ஓகே, குட். இப்போ என்னாச்சு? ஒன் சைடாக உள்ள மல்டிப்ளை பண்ணி ஒன் சைடாக எடுத்துகிட்டு வரேன். 5 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 500x 50y ப்ளஸ் 5z ஒன் சைடாக கொண்டு வா. ஒன் சைடாக கொண்டு வரையில் 500x இருக்கட்டும், இந்த சைடு கொண்டு வா எல்லாத்தையும். 46 + 500x + 50y + 5z -x -10y -100z = 0 அப்படின்னு கொண்டு வா. இப்போ லைக் டேம் வந்து சரி பண்ணிக்கோ. ரெண்டே சரி பண்ணால் 499x 40y + 40y -95z ஈக்குவல் டு -46. நம்பர் வேறு எதுவும் இல்லை. குட். இது எதாவது நம்ம டிவைட் பண்ணலாமா அப்படின்னு பாரு. காமனாக எதுலேயும் நம்ம டிவைட் பண்ணலாமா அப்படின்ட்டு பாரு. பண்ண முடியாது. சரி இருக்கட்டும், நேம் பண்ணு. செகண்ட் ஈக்குவேஷன் நேம் பண்ணிட்டேன். தேர்டு கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. தேர்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். ஓகே, சொல்கிறது பார்த்து நிதானமாக கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் எழுதுகிற மாதிரி பாரு. அப்படின்னா தான் முடியும். சரிங்களா, சொல்கிறது வேர்ட் ப்ராப்ளம் 3.1 எக்ஸசைஸில் உள்ளது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ரைட், ஓகே. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றது பார்த்துக்க. அதாவது யூனிட் டிஜிட் இருக்குல்ல, அது ஈக்குவல் டு 100 டிஜிட் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 10th டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதா சொல்கிறது?
யூனிட் டிஜிட் இஸ் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம், இல்லை மாற்றி எழுதிட்டாலும் சரி. சரிங்களா, மறந்துடாதீங்க. 100னா என்னது, எக்ஸு ப்ளஸ் 10னா 2y, 2 டைம்ஸ் ஆஃப் 10th ப்ளஸ் 10th டிஜிட் உள்ளது. சரிங்களா, அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ப்ளஸ் இசட்டை உள்ளே கொண்டு வந்தால் மைனஸ் இசட் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, குட். இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரு ஈக்குவேஷனாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறேன். 3ஐயும் எடுத்து எதை முதல்ல கேன்சல் பண்ணுறோம், இசட்டை கேன்சல் பண்ணுறேன். அப்போ ப்ளஸ் பண்ணுறேன், அடிச்சிட்டேன். 2x + 3y = 11. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 2 and 3 எடுத்துக்கிட்டோம்னா பார்த்து பொறுமையாக செய்யணும். சரிங்களா, அப்போ இசட்டுக்கு இந்த 95 தானே இசட்டை தானே கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2ல் என்ன கேன்சல் பண்ணமோ அதே தான் செகண்ட் தேர்ட்லேயும் பண்ணணும். அப்போ 95ஆல் மல்டிப்ளை பண்ணு. சரிங்களா, 95ஆல் மல்டிப்ளை பண்ணு எதை, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. அப்போ 95x 95y + 95z = அது 95 மல்டிப்ளை பண்ணுறான்னு சொல்லியிருந்தேன். 1044. அடுத்து அந்த ஈக்குவேஷனை கீழே எழுதியிருக்கேன், தேர்ட் ஈக்குவேஷனை, சாரி செகண்ட் ஈக்குவேஷனை. அப்போ நம்ம அடிக்கிறோம். அடிக்கையில் என்ன வருதுன்னு பாரு, டேரெக்டாக 5 + 2. சரிங்களா, அடிக்கையில் அடித்தாச்சு. 499ல் 95 போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 400 என்ன வந்துடும், 404 என்ன வருதுன்னு பாரு. ஆட் ஆகுமோ, சாரி ஆட் ஆகும் ரெண்டுமே. அப்போ 594. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணு. 513 135y = இது சப்ராக்ட் பண்ணிடு. சரிங்களா, பொறுமையாக சப்ராக்ட் பண்ணி அது ஒரு ஆன்சராக வச்சுக்கோ. பொறுமையாக சப்ராக்ட் பண்ணு. சரியா, ரைட். 999 வருது. இது 6th. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கோ. எது ரெண்டையும், 4th 6th எடுத்து ஏதாவது ஒன்று கேன்சல் பண்ணுவோம். சரிங்களா, ரைட். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 297ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 594 வந்துடும்ல. எக்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். ப்ளஸ் 3ஐ வந்து இதோட மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பாரு. ரைட், பொறுமையாக நிதானமாக செய். பொறுமையாக நிதானமாக செய். இது மல்டிப்ளை பண்ணி சொல்கிறா. ஆமாம், 891y = இதை 297ஆல் மல்டிப்ளை பண்ணு. 11. வேமா ஃபாஸ்ட். கீழே ஈக்குவேஷன் எழுதிட்டேன். சரிங்களா, ரைட். பார்த்து 3267. 3267 ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். 7 - 6 அடிச்சிட்டேன். 756yன்னு வருது. இங்கே என்ன வருதுன்னு பாரு. சப்ராக்ட் பண்ணு. 2268 வருது. டிவைட் பண்ணிடலாம். 2268 / 756 அடித்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பாரு. பொறுமையாக நிதானமாக 756 எதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த இது வரும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா சொல்கிறது. அதனால் பொறுமையாக 6 30 7 40 8 48 8 போட்டு பாரு. இல்லையா 3 போட்டு பாரு. 3 வரும். 3 டைம்ஸ் அப்படின்னு போட்டால் அடிச்சிடலாம். ஈஸியாக வந்துருச்சு ஆன்சர். இப்போ எப்படியே ரொட்டேட் பண்ணு. ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடலாமா வேறு எதுலையும் போடலாமான்னு பாரு. இஃப் y = 3ன்னு சொல்லி சப்ஸ்டியூட்டிங் ஃபோர்த் ஈக்குவேஷனில் போடுறேன். 2x + 3y = 11. 2x + 3 × 3 என்னாச்சுன்னு பாரு. = 3 3 9 -9 ஆயிரும். 2x = 2. அப்போ x = 1 அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் ஈக்குவேஷனில் கொண்டே போடு. x + y + z அதில் கொண்டே போடு. x + y + zல கொண்டே போட்டுடலாம். கொண்டே போட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. x + y + z = 11. 1 + 3 + z = என்னது, அங்கிட்டு கொண்டு போனால் 11 - 4 7. அப்போ ஒரிஜினல் நம்பர் வந்து என்னது, ஒரிஜினல் நம்பர்ன்றது எழுதிருந்தேன்ல 100x + 10y. ஓகே, ப்ளஸ் z. அப்போ 100 × x பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 10 × 3 ப்ளஸ் z பதிலாக என்னது 7. 100 + 30 + 7. அப்போ 137 which is a required 3-digit number. Okay, good. Thank you.